என்ன செய்யணும் அப்படின்னு பேசுற இடம் கிடையாது சர்ச்சு. சர்ச்சுன்றது அவர் என்ன செஞ்சாரு அப்படின்றத பேசுறதுதான். தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். புண்ணியங்களை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஜனங்களுடைய பாவங்களை அறிவிப்பதற்காக அல்ல. மனுஷன் நான் படைக்கல, இன்னும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் வரல, மனுஷன் பழத்தை புசிக்கல, புசிச்சு பாவத்துல விழல. அவன் விழுந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள அவன் வரணும், அவன் விளையாட்டினாலும் கிறிஸ்துவின் மூலமாய் கூட்டிக் கொள்ளப்படணும். அப்ப தேவன் எப்படி வச்சிருந்தாருன்னா, அவர் திட்டத்தை நீங்க எங்கேயுமே பிளாக் பண்ண முடியாது. அவர் பதறனதே இல்லை. பைபிள் தானே சொல்லுது, வசனம் இருக்கல, பதறனதே இல்லைன்னு. அப்ப ஆதாம் பழத்தை சாப்பிட்டா பதறிப்பாரா? பதறிக்க கூடாது. அதனால அவருக்கு பேர் பதறனதே இல்லைன்னு. என்னப்பா சாப்பிட்டானா? சாப்பிட்ட ரூட்டை போட்டு அப்படி கொண்டு வந்துருப்பாரு. நீங்க நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமா உங்களுக்கு தர்றதுக்கு உங்களுக்குள்ளே எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. கிருபை என்றால் அர்த்தம் என்ன? உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. கிருபை என்றால் என்னவென்றால், நான் கிரியை செய்யாமல் எனக்குள் இன்னொரு வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கும் என்றால் அதற்கு பெயர்தான் கிருபை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். தேவனுடைய பிரசனம் நம்மை நிறைத்திருக்கிறது. ஆமேன். அவருடைய சமூகத்திற்கு வந்து வெறுமையாய் திரும்புகிறவர்கள் என்று யாரும் கிடையாது. அங்கே வருகிறவர்கள் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து வெறும் வார்த்தையை மட்டுமல்ல, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி செல்கிறீர்கள். புதிய ஏற்பாட்டிலே வார்த்தையும் அபிஷேகமும் கலந்து இருக்கிறது. வார்த்தை உள்ளே போக போக கர்த்தரோட அபிஷேகம் உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கு. So the more we hear the voice of God, the more we are being anointed. ஆகவே ஒரு சமூகத்தில் அமர்ந்திருப்பது ஒரு பாக்கியம். ஆமேன். அதுவே நம்மளை பணக்காரனாக்கிறோம். எஸ், ஞானிக்கு தோழன் ஞானி ஆவான். ஒரு இரும்பையும் ஒரு காந்தத்தையும் உரசி கொண்டே இருந்தால் அந்த இரும்பு என்ன செஞ்சிடும்னா காந்தமாயிரும். ஆகவே மோசே அவரை பார்த்தான். பார்த்துவிட்டு திரும்பும்போது மோசே தேவனைப் போல இருந்தான். நீங்கள் கடவுளுடைய சமூகத்தை எவ்வளவு வேல்யூ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. இங்கே தேவன் இருக்கிறார், தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அவரை அறிகிற அறிவினாலே எனக்குள் கிருபை என்ன செய்கிறது? பெருகுகிறது. பை நோயிங் ஹிம் பர்சனலி த கிரேஸ் என்ன செய்யுது? உள்ளேருந்து அது பெருகிக்கிட்டே இருக்கு. வாட் இஸ் கிரேஸ்? இட் இஸ் நாலேஜ் ஆஃப் அபவுட் காட், நோயிங் காட். ஆமென் சொல்லுவோம். ஸோ தேவனை அறியும் போது தைரியம் பெருகிறது. அந்த தைரியத்துக்கு பெயர் தான் என்னது? கிருபை. தேவன் வந்து கொஞ்சம் உள்ள போய் அவர் யாரு, அவருக்கு எவ்வளோ பவர் இருக்கு, அதெல்லாம் அப்படியே நம்ம உள்ளே போய் யோசிக்கும் போது அவர் ஏன் இவ்வளோ கூலாக இருக்கிறாரு? ஒரு நாள் நைட்டுக்குள்ளங்க அவருக்கு இருக்கிற பழக்க வழக்கத்தில்
அவருக்கு இருக்கிற ஆள் பலத்தில், அவருக்கு இருக்கிற அறிவில், அவர் கையில் இருக்கிற டெக்னீஷியன்ஸில், அவர் கையில் இருக்கிற பவர்ஃபுல்லான ஏஞ்சல்ஸை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவர் நைட்டு உங்களை வேற இடத்துக்கு கொண்டு வர முடியும். அவரை அறிய அறிய நமக்கு கிருபை பெருகுகிறது. என்னடா நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன லெவல்லையே நம்ம இப்படிலாம் செய்ய முடியும் நம்ம நினைக்கிறோம்னா, தேவன் எவ்வளோ பெரிய ஆளு. ஒரு 1.5 லட்சம் பேரை காலி பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாளாச்சும் என்ன பண்ணணும், சண்டை போடணும் அந்த காலத்தில் கத்தி எடுத்து. ஆனால் தேவன் ஒருத்தன் அனுப்பிச்சு விட்டாரான். அவன் போய் ஒரே நாள் நைட்டில் 1,40,000 வெட்டி வீழ்த்திட்டான ஒரு ஏஞ்சல். காலை எந்த வகை செத்து கிடக்குறாங்க. இப்படி பெரிய பெரிய ஆள்லாம் அவர் கையில் இருக்கிறாங்க. சார் என்ன சார், வெளிப்படுத்தல் ஒரு வசனம் இருக்கு, ஒரு தூதன் அவர் சமூகத்திலிருந்து புறப்பட்டு போய் சாத்தானையும் அவனுடைய தூதர்கள் எல்லோரையும் சங்கிலியினால் கெட்டி பாதாளத்தில் என்ன செய்கிறான், அடைக்கிறான். அத்தனை பேரையும் கட்டி போடுறதுக்கு எத்தனை பேர் அனுப்புனாரு? இதுக்கு அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆமேன். இவர் ஒரு தூதன் அங்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் காலி பண்ணிடுவாங்க. கபடி கபடி உள்ள இறங்கினாங்கன்னா எல்லாரும் அவுட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தேவனை பற்றி அறிகிற அறிவு நாளுக்கு நாள் பெருக வேண்டும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வேற மாதிரி இருந்தோம். ஒரு சாதாரண ஜெப குறிப்புக்காய் பதறணும். ஆனால் இன்னைக்கு அவர் தலைவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுவோம். ஆமாம், அவர் உயிரோடு இருக்கிற மீனையும் பெருக பண்ணுவார், செத்து பொரிச்ச மீனை கூட பெருக பண்ணுவார், இல்லாதவைகளை இருக்கிறவை போல வரவழைப்பார், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுவார். முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் அடிக்கடி சொல்லி இப்போ நினச்சாருன்னா டக்குன்னு நம்ம அத்தனை பேரையும் ஒரே செகண்டில் நீங்கள் ஒரு 5th ஸ்டாண்டர்டில் உட்காந்த மாதிரி 5th ஸ்டாண்டர்டில் போய் உட்கார வச்சிட முடியும். கண்ணை தெரிஞ்சு பார்ப்பீங்க, இது ஃபுல்லாக கனவு. மதியம் பார்த்தா மேத்ஸ் பார்த்து என்னடா தூங்கிட்டு இருக்கிற அப்படி இப்படி மாற்ற முடியும். எல்லார் மைண்டில் இருக்கிற மெமரியை டெலீட் பண்ண முடியும். அவர் நினைச்சா பூமியை அப்படி ரிவர்ஸ்லேயே சுற்றி விட முடியும். அதான் கேட்டார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் பயப்படாம உட்காந்துருங்க. ஆமேன். பயப்படாதேங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை அல்ல, அதை சொன்னவர் யார் என்பதுதான் இங்கே பெரிய விஷயமே. அவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். ஆகவே அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்லுவோம், வஞ்சகனை வெல்லுவோம். அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க ஒரு தடவை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. நேசர் அப்படி அஞ்சாமல் செல்லுவோம், வஞ்சகனை வெல்லுவோம். அஞ்சாமல் செல்லுவோம், வஞ்சகனை வெல்லுவோம். அரணான கோட்டைகளை தகர்த்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சோ அவரை அறிய அறிய கிருபை எப்படியே பெருகுது. கிருபைனா ரெஸ்ட். கிருபைனா என்ன? ரெஸ்ட். ஆமென். கிருபைனா ரெஸ்ட். அந்த கிருபைனா ரெஸ்ட். நீங்க அவரை நல்லா தெரிய தெரிய உங்களுக்குள்ள என்ன பெருகுதுன்னா ரெஸ்ட் பெருகுது. ரிசல்ட் குறையாது, ரிசல்ட் கூடிக்கிட்டே தான் இருக்கும், ஆனா ரெஸ்ட்டும் கூடிக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எதுவும் இருக்காப்பா? 1 2 3 4. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை.
அஞ்சாமல் செல்லுவோம் வஞ்சகனை வெல்லுவோம். அஞ்சாமல் செல்லுவோம் வஞ்சகனை வெல்லுவோம். அரணான கோட்டைகளை தகர்த்திடுவோம். அரணான கோட்டைகளை தகர்த்திடுவோம். ஒருத்தர் சொல்லுவாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போப்பான்றார். தம்பி உனக்கு பலன் பத்தாதுப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிச்சுட்டு போப்பலான்னு சொல்ல. எவ்வளோ இருக்கு அப்படின்றார். ஐயா 100 ரூபா தேவை. எவ்வளோ இருக்கு? 20 ரூபா இருக்கு. 80 ரூபா நான் போட்டுறேன் போயிருன்றார். உன்ட்ட எவ்வளோப்பா இருக்கு? எனக்கு 40 ரூபா இருக்கு. 60 ரூபா போட்டுறேன் போயிருன்றார். உன்ட்ட என்கிட்ட 80 ரூபா 20 ரூபா போட்டுறேன் போயிரு. உனக்கு எவ்வளோ இருக்கு அதோட போ, மீதி எவ்வளவு தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கு நீங்கள் பயப்படணும். தைரியமாக போங்க. தேவனுடைய சமூகம் என்பது உங்களை இளைப்பாற்றுகிற சமூகம். உங்களுடைய தேவையானதை மீதியை நான் பார்த்துக்கிறேன். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அதனால் என்னால் எது முடியுமோ அதை நான் செய்கிறேன். அவரால் எது முடியுமோ, என்னால் நோயாளிகள் மேலே கை வைக்க முடியும். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். அவரால் முடிந்தது. We should preach what we should do. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பேசுற இடம் கிடையாது சர்ச்சு. சர்ச்சுன்றது அவர் என்ன செஞ்சாரு அப்படின்றத பேசுறதுதான். தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். புண்ணியங்களை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஜனங்களுடைய பாவங்களை அறிவிப்பதற்காக அல்ல. ஒவ்வொரு வசனமுமே இவங்களுக்கு எதிர்த்து தான் நிற்குது. பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமுமே இன்றைய நடைமுறை பிரசங்கியாளர்களுக்கு அநேகருக்கு எதிர்த்து நிற்கிறது. பாவங்களை அறிவிப்பதற்கு அல்ல, புண்ணியங்களை அவர் செய்து முடித்தவைகளை அறிவிக்கும்படி. அப்ப கிருபை அப்படின்னா அங்க கிரியை இல்லை அப்படின்னு இவங்க பேசுறாங்க. அப்படி இல்லை. கிருபை என்றால் இட் இஸ் த ஃபினிஷ்டு கிரியை. சொல்ற புரியுதா? துணி எடுக்கிறீங்க, அளவு எடுக்கிறீங்க, தைக்கிறீங்க, காஜா போடுறாங்க, அதுக்கு பட்டனை போடுறாங்க, மாஸ்டர் கட் பண்ணுறாங்க, ஸ்டிச் பண்ணுறாங்க, ட்ரையல் பார்க்குறாங்க. 15 நாள் கழித்து வந்து கோட்டை கொடுக்குறாங்க. ஒருத்தன் 15 நிமிஷத்துக்கு கோட்டு கடைக்கு போகிறான், ரேமன் ஷோரூம் போகிறான், டக்குன்னு ஒரு கோட்டை இருக்கான், தூக்கி மாட்டான், நேராக போயிடறான். தமுக்கத்தில் கூட்டம் நடக்கும்போது, ஆமாம், போகிற வழியிலே அப்படியே கடையில் போய் சூட்டை வாங்கி மாட்டிட்டு அப்படியே போனேன் நான். இப்போ இது வந்து நீங்கள் வேலை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு அப்போ வந்து இதில் வேலை இருக்குது, அதான் சொல்ல வரேன். இதுக்குள்ளே வேலை இருக்குது. ஒரு சப்பாத்தி சாப்பிட்னா என்னென்ன செய்யணும் சொல்லுங்கள்? மாவை வாங்கணும், தண்ணி ஊற்றணும், அடுத்து உப்பை போடணும், பிசையணும், அடிக்கணும், அடுத்து உருட்டணும், அதுக்கப்புறம் மடிக்கணும், அப்புறம் எண்ணெய் ஊற்றணும், உருட்டணும், கடைசி அது ரவுண்டாக வரணும். நம்ம அமீபா சைஸுக்கு வரக்கூடாது. சிலர் போட்டாங்கன்னா அமீபா மாதிரி வருது, உடச்சி கொடுப்பா. ஆமாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டா நீ சவைக்கணும்னு போல. நீ இல்லை, நான் சொல்கிறது இந்த மாவை ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை பண்ணணும். பண்ணி மாவு தெரித்து சட்டி கிட்டிலாம் இது பண்ணி கடைசியில் நீங்கள் என்னங்க வரீங்க? கொண்டாப்பாங்க, அப்படியே கொண்டா பாக்கெட் அந்த பாக்கெட்டோட வா, அப்படியே ரெடிமேடுன்னு தெரியும். இவ்வளோ பண்ணுறீங்க, ஆனால் ஒருத்தர் இவ்வளோத்தையும் செஞ்சு வச்சுருக்கிறான். நீங்கள் நேராக போகிறீங்க, அப்படியே மாவு எடுக்கிறீங்க பாருங்கள், ஒரு கடுகு வச்சு எடுத்து மைதா மாவு நேராக வாங்கிக்கிறீங்க, எண்ணெய் ஊற்றி ஜகால் ஜகால் ஜகால்னு போட்டு சப்பாத்தி ரெடி. அப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் கிரிய. இவ்வளோத்தையும் செஞ்சு உங்களுக்கு கொடுத்தாருன்னா இதுக்கு பேர் கிருபை. இப்போ இந்த கிருபைன்றது என்னன்னா, இதுக்குள்ள எல்லா கிரியையுமே இப்போ நம்ம சொன்ன எல்லாமே இதுக்கு பின்னாடி நடந்திருக்கு, ஆனால் அதை நீங்களும் நானும் பண்ணலை. அதுதான் மேட்ரு. இது எல்லாம் அவன் பண்ணி வச்சிருக்கிறான், நீ எவ்வளோ பண்ணுமோ அதை விட தெளிவாக பண்ணியிருக்கான். அதுதான் மேட்ரு. சுயநீதினே இவ்வளோ வட்டமாக இருக்காது, சுயநீதினே அமீபா மாதிரி இருக்கும். கர்த்தர் நல்லவர், தேவ நீதி கொடுத்துட்டார் நமக்கு.
ஆர்சி ஃபாதர் மாதிரி உங்களுக்காய் பிற்கப்படுகிற. அப்ப நீ வந்து ஒரு அமீபா இது சப்பாத்தியை கொண்டு வர, அதுல நாங்கள் உபவாசம் போட்டோம் ராக்கா பாரான்றே, இன்னும் உபவாசம் ஃபுல்லாக பாரு நிலா மாதிரி இருக்கு, அந்த நிலாவை தான் கையில் பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ திஸ் இஸ் இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங், பர்ஃபெக்ட் ஃபினிஷிங். அதில் வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபினிஷிங். ஆமாம், தோசை கல்லுக்கு வெளியே போகுது சில சப்பாத்தி, திரும்ப திரும்ப அதில் பெருமை வேற. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய், மகனே புறா இந்த அப்படியே சாப்பிடு, சூப்பராக இருக்கு. மோசே சுட்ட சப்பாத்தி கூட இப்படி இல்லை, அது ஒரு பக்கம் கோணிக்கிட்டு தான் போச்சு. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தவங்க கூட சப்பாத்திய உருப்படியா சுடலை. அதனால தான் கர்த்தர் கேட்டார், ஒருவனையும் காணேன்ட்டார். அதனால தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பி எல்லாவற்றையும் அவர் முடித்து உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறார். So grace means finished work. அங்க ஒர்க் இருக்கு சார். சும்மா ஓசியில போய் நீங்க வாங்கல, நீங்க ஓசியில போய் வாங்கல, நீங்க முடிச்ச வேலையின் அடிப்படையில் வாங்குகிறீர்கள். ஆகவே வேலையை முடித்தவன் எவ்வளவு தைரியமாய் போவானோ அவ்வளவு தைரியமாய் நீங்கள் வாங்க வேண்டும், அவ்வளவு தைரியமாய் நீங்கள் போக வேண்டும். பிதாட்ட கேட்கணும், அவ்வளவு தைரியமா பிசாஸ்ட பேசணும். ஏன்னா நீங்க ஓசில வரல, ஒரு கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் ஃபினிஷ்ட் ஒர்க்ல நீங்க வரீங்க. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தேவன் அது எல்லாவற்றையும் நமக்குள் முடித்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு வேலை முடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, கரு என்பது உருவான பின்னே இருப்பதல்ல, உருவாகும் முன்னே. என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது, என் தாயின் கருவில் இருக்கும்போது என் அவயவங்கள் ஒன்றும் உருவாவதற்கு முன்னே. அப்படின்னா கருன்னா என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் தெரிஞ்ச அவயவங்கள் உருவான பிறகு வர்றது கரு. ஆனால் அவர் சொல்றாரு, அவயவங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் கரு. அந்த கருவில் இருந்து தான் என்ன செய்யுது, அவயவங்கள் உருவாகுது. அப்ப அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க? அந்த கருவுக்குள்ள கண் இருக்கு, மூக்கு இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு, வந்து எல்லாம் இருக்கு. அது மட்டுமா இருக்கு, அடுத்த ஃபியூச்சர்ல அவன் என்னென்ன பண்ண போறான் அது எல்லாம் இருக்கு. அவன் ஓட்டப்பந்தய வீரனாக போறானா, அல்ல வந்து அவன் ப்ரீச்சராக போறானா, ப்ராஃபட் ஆக போறானா, அது எல்லாம் இருக்கு. அடுத்து அவன் வாழ்க்கையில செய்ய போற அந்த அவனுடைய கேரக்டர்ஸ் இருக்கு. எல்லாமே அதுக்குள்ள இருப்பது போல நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளைகளான போது உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்க போகிற எல்லா சாதனைகளும் உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கிறது. நீங்க வளர்ந்த ஒருவரை பார்த்து அல்ல மற்றொரு விஷயங்களை பார்த்து உங்களை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, ஏன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு நடக்க போற ஒன்று இன்னைக்கே உள்ள இருக்கு. நாளைக்கு ஏதோ ஒன்று நீங்க உருவாக்க போறது கிடையாது சார். நாளைக்கு வந்து உங்க லைஃப்ல ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு பங்களா கட்ட போறீங்கன்னு வச்சுக்காங்களேன். அந்த 10 கோடி ரூபாய் பங்களா ஏற்கனவே இப்போ உங்களுக்குள்ள இருக்கு. அதனால நீங்க போக போக ஒவ்வொன்றா உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரும். அதனால you need not compare yourself with others. அவருக்குள்ள இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது, நாளைக்கு நமக்குள்ள இருந்தது வெளிப்படும். அது வெளிப்பட்ட பிறகு நான் அல்ல, அது வெளிப்படுவதற்கு முன்பாகவே நான் தான். புரியுதா? இது நாளைக்கு வெளிப்பட போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க நாளைக்கு தலையை தூக்க மாட்டீங்க, இன்னைக்கு தலையை தூக்கி பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாளைக்கு அது என்னிடத்துல வெளிப்பட போகிறது. சிங்கத்துக்கு கடிக்க தெரியலனாலும் அது சிங்கம் தான் சார். ஏன்னா நாளைக்கு இது கடிக்கத்தான் போகுது, இப்படி இருந்துட போது கிடையாது. அப்படித்தான் உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அது எப்படி ஒரு வித்து தானா வெளியே வருதோ அப்படி தானா அது வரப்போகிறது. இது வந்த உடனே வந்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டான்னு சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா? அவர்கள் எல்லாம் பூரணமாய் தேவனை அறியாதவர்கள் தான். ஆனால் தேவனை பூரணமாய் அறிந்தவர்கள் ஒன்றை கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் சந்தோஷப்பட மாட்டான், பார்க்கறதுக்கு முன்னாடியே சந்தோஷப்படுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நாளைக்கு இதுதான் இருக்க போகுது. இதில் என்ன சந்தேகம்?
பிஸ்னஸ் மேன் வீட்டில் சொன்னார், இங்கே சிங்கங்கள் இருக்குது, ஒருவேளை வேட்டை ஆடாமல் இருக்கலாம், ஆனால் நீ சிங்கம் தான். அதான் நான் சொல்கிறேன், மாம்பழம் கொடுத்த பிறகு மாமரமா இல்லை கொடுக்குறதுக்கு முன்னாடியே மாமரமா? சொல்லுங்கள் சார். அதுதான் மரம் பேர் தெரியாதவன் பழத்தை பார்த்ததுக்கப்புறம் மாமரம்னுவான். ஆனால் ஒரு அந்த மரங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, கரெக்டாக பார்த்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆமாம், அப்படி தான் கடவுளுக்கு உங்களை நல்லா தெரியும், உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் வரப்போகுது. அதான் நான் சொல்கிறேன்ல, ஆடு மேய்க்கிறவன் ராஜாவாகல சார், ராஜா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் தேவன் உங்களை பார்க்குறாரு. ஸோ உங்களை நீங்கள் அப்படியே பாருங்கள், அப்படியே பாருங்கள், தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஆமாம், நாளைய அனுபவத்தை இன்றைக்கே அனுபவிங்கள்ன்றேன் சார். ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க போகிறாரு, ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும், ஆனால் டியூட்டை வந்து இந்த ட்ரெயின்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம்ன்றதை அவர் இப்போவே என்ன செய்கிறாரு, ட்ரீம் பண்ணுற. அந்த இடத்துக்கு வாங்கன்றேன் நான். ஹலோ மில்லியனர்ஸ், ஹலோ வாங்க சார், அங்கே வாங்க சார், இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, ஸோ தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய வித்துக்குள் இது சகலமும் இருக்கிறது. ஆனால் போகிற வழியெல்லாம் தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மனுஷன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், வேஷமாகவே திரிகிறான். எதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ரட்சிக்கும் தேவன் உனக்கு இல்லையோ? அவன் கேட்குறான். எதுக்கு நம்ம கவலைப்படணும் சார்? நம்ம தேவன் இருக்கு. நம்ம தேவன் வந்து ரீசைக்கிள் பிளான் வச்சிருக்கிற தேவன். ரீசைக்கிள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுனாலே அங்கே தோல்வின்னு ஒன்று புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. ரீசைக்கிள் இருந்துச்சுனாலே அந்த சுழற்சி என்ன, மறுசுழற்சி தான் உங்கள் வாழ்க்கை. புரிஞ்சுக்கங்க, எப்போவுமே உங்கள் வாழ்க்கை மறுசுழற்சியாக இருக்கும் என்றால், ஆதாமை படைக்கிறதுக்கு முன்னாடி காட்ஸ் ஆல் பிளான்ஸ் ஆர் ரீசைக்கிள் பிளான். அதை புரிஞ்சுங்க. தேவனுடைய எல்லா திட்டமும் மறுசுழற்சி. அது மறுசுழற்சின்ற வார்த்தை எந்த அளவு சரியானது என்று தெரியவில்லை. ஆனால் நான் சொல்லுகிற அந்த நான் பார்க்குற அந்த டைமென்ஷனில் நான் நினைக்கிற அர்த்தத்தில் அது பொருந்துகிறது என்று நினைக்கிறேன். மறுசுழற்சி என்றால் ஒரு விஷயத்தை நீங்கள் அழிக்கவே முடியாது. ஒருவேளை ரூட்டை மாற்றலாம், ஆனால் ஃபைனலாக அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அப்படி தான் ஆதாம் படைச்சார். நீங்கள் நினைக்கிறீங்களே ஆதாம் பழத்தை சாப்பிட்டா ஐயோனும் க்ளீனாக மறுசுழற்சி வச்சுருந்தார். உங்கள் லைஃப்பில் கூட தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு ரீசைக்கிள் பிளான் இருக்குது. ஆமேன், 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 ஆமேன். வாசிப்போர் வசனம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9-10. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே அனாதி தீர்மானம்னா ஆமா, அனாதி தீர்மானம்னா அனாதி தேவன் அப்படின்னா அதுக்கு வந்து துவக்கமே இல்லாததுக்கு பிறகு அனாதி. அனாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு. அது அனாதினா அதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டே கிடையாது. ஸோ அவருடைய தீர்மானம், அந்த அனாதி தீர்மானம், உலகம் படைக்கிறதுலாம் இந்த பிகினிங் அப்படின்னு வருது. அதுக்கெல்லாம் முன்னாடியே அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அதாவது அவருடைய ஞானம் சபையின் மூலமாய் வெளிவருதான். உங்க வாழ்க்கையில நீங்க தோத்து போயிட்டோம்னு நினைக்கிறீங்களே, அதுல இருந்து ஒரு வெற்றியை கொடுக்குறாருல, உங்க மூலமா தான் அவர் ஞானமே இந்த உலகத்துக்கு தெரியுதான். ஓ, தேவன் இவ்வளவு பெரியவரா, முடிஞ்சிச்சு நினைச்சுட்டா இதென்ன டபக்குன்னு சுத்தி இப்படி வேற மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்க வாழ்க்கையை பார்த்து மக்களுக்கு தேவனுடைய அனந்த ஞானம் தெரியுமா? மக்களுக்கு மட்டுமல்ல, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். பூமிக்கு மட்டும் இல்ல சார், உன்னதங்களில் இருக்கிற துரைத்தனத்துக்கு அதிகாரத்துக்குமே அவருடைய ஞானம் நம்ம மூலமா தான் வெளியே வரப்போதான். நிறைய தூதர்களுக்கும் அங்க இருக்கிற அந்த பவருக்கும் கூட
தேவன் எவ்வளவு பெரிய என்று உங்க மூலமா தான் காட்ட போறாராம். கையை தட்டுங்க சார். ஆமென்.